ஹே காய்ஸ், இன்னைக்கு ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்க உங்க வாழ்க்கை கதையை நம்ம மாத்தி எழுத போறோம். என்ன வாழ்க்கடா இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இப்படி வாழ்க்கைய கழுவி கழுவி ஊத்துற நாம தான் அதை எழுதுனதும் கூட. ஆனா அந்த கதையை நாமளே மாத்தி எழுத முடியுங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்ல. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை ஆல்ரெடி எழுதப்பட்ட கதை தான். அந்த கதை எழுதுனது நாம தான். அது தெரியாம புலம்பியே இத்தனை வருடங்கள் ஓடிருச்சு. வாழ்க்கை எப்படி இருக்கணும், பயணிக்கக்கூடிய பாதை எப்படி இருக்கணும்னு நாம தான் தீர்மானிக்கிறோம். எப்படி இந்த வாழ்க்கை கதையை நம்ம மாத்தி எழுதுறது? படத்துல வர்ற மாதிரி சீன்ஸை கட் பண்ணிட்டு அப்படியே வேற சீனை மாத்தி வைக்கலாமா, இல்ல மொத்த ஸ்கிரிப்டையுமே மாத்தலாமா? இதெல்லாம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். கூடவே சைக்காலஜி கூடயும் லைஃப் ஸ்கிரிப்டை கனெக்ட் பண்ணி இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவுக்கு அப்புறம் நீங்களே உங்க வாழ்க்கை கதைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திரும்ப திரும்ப மாத்தி எழுதுவீங்க. சோ ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை முழுசா கேளுங்க. ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, எரிக் பர்னே இவர் தான் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிற யதார்த்தமான ஒரு சைக்காலஜிக்கல் தியரியை கொண்டு வந்தாரு. இந்த தியரியில வரக்கூடிய மெயின் கான்செப்ட் தான் லைஃப் ஸ்கிரிப்ட்ஸ். எரிக் பர்னேவை பொறுத்தவரை நம்மளோட இந்த லைஃப் ஸ்கிரிப்ட்ஸ் சின்ன வயசுலயே உருவாகிருச்சு. அப்பா அம்மாவை பார்த்திருப்போம், சுத்தி நடந்த சம்பவங்கள், ஆரம்ப காலங்கள்ல அடைஞ்ச அனுபவங்கள், நம்மள சுத்தி இருந்த சுற்றுச்சூழல், மக்கள், இவங்களாதான் தான் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை அடிப்படையா வச்சுதான் நம்மளோட இந்த வாழ்க்கை கதை எழுதப்பட்டிருக்கு. இப்ப நீங்க சோம்பேறியா இருக்கிறதும் சுறுசுறுப்பா இருக்கிறதும் 4 பேர் 4 விதமா பேசக்கூடிய கூட்டத்துல இருக்கிறதும் பெரிய வெற்றி சிம்மாசனத்துல எல்லாருக்கும் கட்டளைகளை போடுற நிலையில உட்கார்ந்து இருக்கிறதும் நீங்க சின்ன வயசுல சேர்த்துக்கிட்ட அந்த அனுபவங்களால எழுதப்பட்ட கதையினாலதான். சோ சிம்பிளி சுந்தர் சி படம் மாதிரி திரைக்கதையும் நீங்க தான், வசனமும் நீங்க தான், கதாநாயகனும் நீங்க தான். நம்ம கையிலேயே வாழ்க்கை கதையை மாத்தி எழுதுற பேனா இருக்கப்போ எதுக்காக நம்ம எதிர்காலத்தை தேர்வு செய்யற பவரை கடந்த காலம் கிட்ட கொடுக்கணும்? சரி, இந்த மாத்தி எழுதுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சைக்காலஜி படி லைஃப் ஸ்கிரிப்ட்னா என்ன? எரிக் பர்னே தன்னோட தியரியில என்ன சொல்லிருக்காரு? இந்த கதை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 7 முக்கியமான எலிமெண்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, நம்ம பெற்றோர்கள் இல்ல நம்ம பெற்றோர்களா இருந்து நம்மள வளர்த்தவங்க, இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய தகவல்களை வச்சுதான் நம்ம ஃபியூச்சர் கதையை நாம எழுதுறோம். நம்பர் 2, நீ இதை பண்ணக்கூடாது, நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம பெற்றோர்கள் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதன் அடிப்படையிலுமே நம்மளோட வாழ்க்கை கதை எழுதப்படுது. நம்பர் 3, பெற்றோர்கள் போட்ட ரூல்ஸ் படி, ஆர்டர் படி நம்ம வாழ்க்கையோட பிளானை கட்டமைச்சுக்கிறது. நம்பர் 4, நம்ம சின்ன வயசுல, அதாவது 6 வயசுக்கு முன்னாடி வர நம்ம யாரை பார்த்து வளர்ந்தோமோ அவங்கள மாதிரியே, அவங்க வாழ்க்கை மாதிரியே நம்ம வாழ்க்கை கதையை உருவாக்குறது. அடிச்சான் காப்பி மாதிரி. அடுத்து நம்பர் 5, நமக்குள்ள இருக்க ஒரு உத்வேகம் இப்படிதான் நீ வாழ்க்கை கதையை எழுதணும்னு கட்டமைக்க வைக்கும். நம்பர் 6, டீமன் நமக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு குரல். அந்த குரலை தான் ஃப்ராய்ட் ஐடி அப்படின்னு சொன்னாரு. இது பிடிவாதம் பிடிச்ச குரல். எது சரி எது தப்புன்னு இதுக்கு தெரியாது. தான் நினைச்சதை செய்ய வைக்கக்கூடிய குரல். அடுத்து நம்பர் 7, தானா ஒரு ரியாலிட்டியை உருவாக்க, நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை கட்டமைக்க ஆல்ரெடி இருக்க கதையை கிழிச்சு போட்டு புதுசா ஒரு கதை எழுதுறது. இப்படி 7 வகையான எலிமெண்ட்ஸ் தான் வாழ்க்கை கதையை எழுதுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஆரம்ப காலத்துல, அதாவது நம்ம அம்மாவோட வயதுல இருக்கப்பவே நாம இந்த உலகத்தை பார்த்துடுறோம். அதை வச்சு நம்ம மைண்ட்ல, உடல்ல நிறைய தகவல்களை, டெசிஷன்ஸை சேமிச்சு வச்சிடுறோம். இதுதான் ஃபியூச்சர்ல இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் பிரதிபலிக்குது. உள்ள இருந்து வெளி உலகத்தை தெளிவா பார்க்காததுனால வெளியே வந்து எல்லாரோட நடவடிக்கைகளையும் நல்லா நோட் பண்றோம். இதை வச்சுதான் ஸ்கிரிப்டும் எழுதப்படுது. கதையை எழுத ஆரம்பிச்சதுமே 4 லைஃப் பொசிஷன்ஸையுமே தீர்மானிக்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த 4 லைஃப் பொசிஷன்ஸை பார்க்கலாம். ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே. இதுல எந்த கேமும் இல்ல, எந்த ஏமாத்து வேலையும் இல்ல. ஆரோக்கியமான பொசிஷன் இது. தன்னை மாதிரி மற்ற மனுஷங்களுக்கும் மதிப்புகள் இருக்கு, மரியாதை இருக்குன்னு நம்புறது. சோ நானும் ஓகே, நீங்களும் ஓகே. கிவ் அண்ட் டேக் மாதிரி. நானும் நம்பிக்கையா இருக்கேன், நீங்களும் நம்பிக்கையா இருக்கீங்க. இங்க லூசர்ஸ் யாருமே இல்ல, 2 பேருமே வின்னர்ஸ் தான். ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. பிரச்சனைகள் எல்லாத்தையும் மத்தவங்க மேல தள்ளுறது, அவங்கள குறை சொல்றது, அவங்க மேல பழி போடுறது, நான் மட்டும்தான் சரி நீ தப்புன்னு அவங்க செய்யாத தப்பையும் அவங்க மேல பழியா போட்டு அவங்கள விமர்சிக்கிறது. சோ நான் மட்டும்தான் இங்க எல்லாம், நீ இங்க இருக்கவே கூடாதுன்னு அவங்க மேல கோவம், வெறுப்பு, அசிங்கம் எல்லாத்தையும் கொட்டுறது. ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே. இந்த கதையில அடுத்தவங்கெல்லாம் சரி, ஆனா நம்ம தப்புன்னு நினைக்கிறது. அவன்லாம் நல்லாதான் இருக்கான், நான் தான் மக்கா இருக்கேன். இப்படி தான் மேல நம்பிக்கை இல்லாம தான் மேல வெறுப்போட இருக்கிறது. அடுத்தவங்க கூட தன்னை கம்பேர் பண்ணி அவன்கிட்ட இவ்ளோ இருக்கு, ஆனா என்கிட்ட இவ்ளோதான் இருக்கு, இப்படி தன்னை தாழ்த்தி தான் கிட்ட பவர் இல்லாத மாதிரி நடந்துக்கிறது. இந்த மாதிரி மக்கள் அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் சேவை செய்வாங்க, அடுத்தவங்களோட தேவையை மட்டும்தான் பூர்த்தி செய்வாங்க. தன்னை அவங்க பாத்துக்கவே மாட்டாங்க. கடைசியில விக்டிமா தான் பாவப்பட்ட ஜீவராசிங்கிற மாதிரியே காட்டிப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க தான் அடுத்தவங்க சரி, நான் தான் தப்புன்னு சொல்றது. ஆனா மத்தவங்க நீ சரியில்லடான்னு சொன்ன மாதிரி விக்டிமா நடந்துப்பாங்க. இந்த மாதிரி பொசிஷன்ல இயங்குறப்போ அடுத்தவனுக்காக தான் நம்ம வாழணும்னு புலம்பியே வாழுவாங்க. ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. உனக்கு வேணா, எனக்கும் வேண்டாம். நீயும் சரியில்லை, நானும் சரியில்லை. 2 பேருமே வெத்து வெட்டுங்க தான். இப்படி 2 பேரும் சரியில்லைன்னு எந்த நம்பிக்கையும் இல்லாம எங்கிறது. தான் மேலயும் நம்பிக்கை இல்ல, அடுத்தவங்க மேலயும் நம்பிக்கை இல்ல. வாழ்க்கையே போர் ஆகிடும்.
இந்த நிஜ உலகத்தை எதிர்க்க அவங்களால முடியாது, வாழ முடியாது. எப்படியாவது ஓடி ஒளியை தான் பார்ப்பாங்க. சில சமயம் இதனால ரொம்ப வன்முறையோட நடந்துப்பாங்க, தன்னை காயப்படுத்திப்பாங்க, இல்ல அடுத்தவங்களை காயப்படுத்துவாங்க. சாவு, கொலை கூட இதுல நடக்கலாம். சோ நம்ம எழுதக்கூடிய வாழ்க்கை கதையில நம்மளோட கடந்த காலத்தை அடிப்படையா வச்சு இந்த 4 பொசிஷன்ல ஏதோ ஒண்ணுலதான் நம்மளையும் அடுத்தவங்களையும் நம்ம நிறுத்தி கதையை எழுதுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நாள்ல நீங்க எந்த வகைன்னு. நான் சரி எல்லாரும் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் மட்டும்தான் சரி அடுத்தவங்களாம் தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் மட்டும்தான் தப்பு அடுத்தவங்களாம் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லடா போங்கடா நானும் தப்பு எல்லாரும் தப்புன்னு மொத்த உலகத்தையுமே தப்பு சொல்றீங்களா? இந்த பொசிஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை கதை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பேஸ் லைனை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நீங்க எழுதிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையிலேயே 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு இன்ஜெக்ஷன்ஸ். நமக்குள்ள இருக்க ஒரு பேரண்ட், நம்மள வழி நடத்துற ஒரு பேரண்ட், இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய மெசேஜ் நெகட்டிவா இருந்தா அதுதான் இன்ஜெக்ஷன்ஸ். நீ இருக்காத, நீ நீயா இருக்காத, இப்படிப்பட்ட நெகட்டிவான தகவல்கள். அது பாசிட்டிவா, நீ வாழலாம், உனக்கு தகுதி இருக்கு, நீ நீயா இரு அப்படின்னு சொன்னா அது பெர்மிஷன். நமக்குள்ள இருக்க அந்த குரல் ஒரு பெற்றோரா இருந்துதான் நம்மள வழி நடத்தும். அது சொல்றதுதான் தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சில பொதுவான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. நீ வாழாத, நீ நீயா இருக்காத, நீ குழந்தை மாதிரி நடந்துக்காத, நீ இப்படியே இரு, வளராத, நீ எதையுமே செய்யாத, நீ இதெல்லாம் செய்யாத, நீ முக்கியமான ஆளா இருக்காத, நீ யாருக்கும் சொந்தமா இருக்காத, நீ யாரு கூடயும் நெருக்கமா இருக்காத, நீ ஆரோக்கியமா இருக்காத, நீ சிந்திக்காத, நீ உணராத. இப்படி சில அடிப்படையான நெகட்டிவ் மெசேஜஸ் நம்ம லைஃப்ல ஒரு லைனா எழுதப்பட்டிருக்குதான். நம்மளை காப்பாத்துறதுக்குன்னே நமக்கு சில பாசிட்டிவான மெக்கானிசமும் ஒளிஞ்சிருக்கும். நம்ம மன அழுத்தத்துல இருக்கப்போ, பதட்டத்துல இருக்கப்போ இதுங்க தான் நமக்கு உதவி பண்ணும். நீ பர்ஃபெக்ட் ஆயிரு, நீ பலசாலியாயிரு, கடுமையா முயற்சி பண்ணு, மக்கள் கிட்ட உதவி கேளு, வேகமா பண்ணு. இந்த 5 தான் நம்ம நினைக்கிற நெகட்டிவான கட்டத்துல இருந்து நம்மள வெளியே கொண்டு வரும். இதெல்லாம் தான் லைஃப் ஸ்கிரிப்ட் பத்தின தியரி. இதுபடிதான் நம்ம கதையை எழுதி வச்சிருக்கோம். நம்ம பார்த்தது, நம்ம அனுபவிச்சது இதெல்லாம் தான் கதையா சின்ன வயசுல எழுதப்படுது. இதுதான் நேரடியா நம்மளோட அடல்ட் லைஃபையுமே பாதிக்குது. 20 வயசுலயும் இந்த ஸ்கிரிப்ட் படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சின்ன வயசுல உங்க லவ் சொல்ல போய் ஒரு பொண்ணு உங்களை அடிச்சிருந்தான்னா 21 வயசுல ஒரு பொண்ணுகிட்ட பேசவே பயமா இருக்கும். எங்க நம்மள திரும்ப அடிச்சிருவாளோ, அசிங்கப்படுத்திடுவாளோ அப்படின்னு. இது நம்ம சின்ன வயசுல நடந்ததை வச்சு எழுதின ஒரு கதை. ஆனா இப்போ நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் வச்சுதான் அந்த பொண்ணு அடிப்பாளா இல்லையான்னு தெரிய போகுது. இப்போ உங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நீங்க பார்க்க போறீங்க. அதனால அந்த பொண்ணுமே மெச்சூரா தான் இருக்கும். சோ சின்ன வயசுல நடந்தது இப்போ நடக்கணும்னு இல்லையே, இதுல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். சோ நம்ம எழுதின பழைய ஸ்கிரிப்டை வச்சுதான் நம்ம இப்போ வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ₹1 சாக்லேட் வாங்கினா கூட அது சின்ன வயசு அனுபவத்தால எழுதப்பட்ட ஸ்கிரிப்டோட அடிப்படையில தான் இப்ப நடக்குது. இந்த ஸ்கிரிப்ட் தான் நீ வின்னர், நீ லூசர், நீ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்ட, நீ பணக்கார, நீ ஏழை, நீ மிடில் கிளாஸ், நீ இப்படியே தான் இருப்பேன்னு இந்த மாதிரி எல்லாம் தீர்மானிக்குது. அதுவும் எதை வச்சு? நமக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்க குரலை வச்சு, நமக்குள்ள இருக்க நம்பிக்கையை வச்சு. இது நம்ம எடுக்கிற முடிவுகளை பாதிக்குது அப்படின்னதும் சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். நம்மளோட கரியர், ரிலேஷன்ஷிப், நான் எந்த நிலையில இருக்கணும், இப்படி வாழ்க்கையோட எல்லா பகுதியுமே இது பாதிக்கும். ஒருத்தன் சுய நினைவே இல்லாம அவனால எழுதப்பட்ட தன்னோட நெகட்டிவான ஸ்கிரிப்டையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அவன்கிட்ட தன்னம்பிக்கை இருக்காது. பர்சனல் வாழ்க்கை, ப்ரொஃபஷனல் வாழ்க்கை ரெண்டுத்துலயுமே கோட்டை விட்டுருப்பான். பரவாயில்ல, பட் இதுவரை உங்களுக்கு தெரியல. இப்ப நான் சொன்னதை வச்சு இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப அந்த ஸ்கிரிப்டை நீங்க மாத்தி எழுதலாம் தானே. பட் நம்ம ஸ்கிரிப்ட் இப்ப எப்படி இருக்கு, நம்ம என்ன எழுதி வச்சிருக்கோம்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு முதல்ல பொறுமையா உட்காருங்க. உட்கார்ந்து கண்களை மூடி உங்க பாஸ்டுக்குள்ள போங்க. சின்ன வயசுல நீங்க பார்த்த விஷயங்கள், உங்களோட அனுபவம், இதெல்லாத்தையும் பாருங்க. ஆழ் மனசுக்குள்ள உங்களோட சுய நினைவுக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க. இதுக்கு தான் தியானம் பண்ணணும், மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கணும். நீங்க நடந்துக்கிற விதம், எடுக்கக்கூடிய முடிவுகள், இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் உங்களுக்குள்ள ஆழமா புதஞ்சிருக்கு. இதை நீங்க கண்டுபிடிக்கணும். இத வீட்லயே நமக்குள்ள கேட்டுக்கிற சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லனா டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்க தெரபிஸ்ட் கிட்ட கேட்டு உங்களோட லைஃப் ஸ்கிரிப்ட் இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆபீஸ்ல வேலை பார்க்க பயம் வருதுன்னா அதோட ஆரம்பத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி இப்ப இருக்க வாழ்க்கையை பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். நம்ம லைஃப் ஸ்கிரிப்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டா அதை திரும்ப எழுதிக்க முடியும். சோ நம்ம ஆல்ரெடி புதைச்சு வச்சிருக்க நம்பிக்கைகளை மாத்தி அமைக்கணும். நமக்குள்ள இருக்க நெகட்டிவான எண்ணங்களை, தகவல்களை பாசிட்டிவா மாத்தணும். நமக்காக புது கதையை உருவாக்கணும். இப்ப நான் சொல்ல போற ஸ்டெப்ஸை வச்சு உங்க கதையை நீங்க திரும்ப எழுதலாம். பிளஸ் உங்க வெற்றிக்காக அதை கட்டமைச்சுக்கலாம். சரி, இப்ப நம்பர் 1, இப்ப இருக்க கதையை நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணணும். நம்ம இப்ப எப்படி வாழறோம், எந்த கதையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இப்படி நம்மளோட உண்மையான லைஃப் ஸ்கிரிப்டை அப்படியே நம்ம முதல்ல ஏத்துக்கணும். இதுதான் நம்ம இப்ப வாழக்கூடிய ரியாலிட்டியை உருவாக்கி வச்சிருக்கு. நம்ம தான் இந்த கதையோட நாயகன், நாயகி. இந்த கதையோட கதாசிரியரும் நாம தான் அப்படின்னு புரிஞ்சு இந்த லைஃப் ஸ்கிரிப்டை நீங்க ஏத்துக்கிட்டா, நேர்மையா ஓப்பனா இதை ஒத்துக்கிட்டா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இங்க அக்செப்டன்ஸ் இல்லாம தான் நிறைய பேரால தான் நிலைமைய புரிஞ்சு அதை மாத்திக்க முடியல. அந்த டிராப்புக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்பர் 2, பெருசா கனவு காணணும். குருவி கூட விட சின்னதா ஒரு வாழ்க்கைய வாழற மாதிரி தான் நம்ம கதை எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா அந்த அளவு தான் நம்ம ஆசை வைக்கிறோம், அந்த அளவு தான் நம்ம கனவு காண்றோம். இவ்வளவுதான் நம்மளால முடியும்னு சின்ன வயசுல நம்ம எழுதின கதை தான்
இன்னைக்கு பெருசா கனவு காண விடாம தடுக்குது. சோ இதை பிரேக் பண்ணி பெருசா கனவு காணுங்க. உங்க கற்பனைகளை விரிவாக்குங்க. அடுத்து நம்பர் 3, எல்லா ஸ்டெப்ஸையும் சின்னதா பிரேக் டவுன் பண்ணணும். 1000 மைல் தொலைவு நடக்கணும்னா அதுக்கு முதல்ல சின்ன சின்ன அடிகள் எடுத்து வைக்கணும். பெரிய கனவா காண்றோம், நிறைய கோலை வைக்கிறோம். ஆனா அதை அடையிறப்போ கஷ்டமா ஃபீல் பண்றோம். ஏன்னா மொத்தமா பெருசா தலையில இருக்கு. இதை பார்த்ததும் பயப்படாம இதை சின்ன சின்னதா பிரேக் டவுன் பண்ணணும். ஈஸியா அடையிற மாதிரி அந்த டாஸ்கை பிரிச்சு பிரிச்சு செய்யறப்போ கஷ்டமாவே தெரியாது. நீங்க ஒரு புக்கு எழுத ஆசைப்படுறீங்க, அதுதான் உங்க கோல்னா டெய்லியும் 2 பேஜ்னு இப்படி கணக்கு வச்சு இத்தனை மாசத்துக்குள்ள நான் முடிப்பேன், லாஸ்ட் 2 மாசம் ரிவ்யூ பண்ணுவேன், இப்படி முன்னாடியே ஸ்கெடியூல் போட்டு பிரிச்சு வைக்கணும். அடுத்து நம்பர் 4, நம்ம தோல்வியை கொண்டாடணும். படத்துல எழுதுற கதையிலேயே நிறைய தோல்வி நடக்கும். ஹீரோ முதல்ல அடி வாங்குவாரு, அப்புறம் தான் ஜெயிப்பாரு. சில கதையில ஹீரோ தோத்து போற மாதிரியே முடிப்பாங்க. அதே மாதிரிதான் லைஃப்லயும் நாம தோல்வியை சந்திக்கிறது காமனான விஷயம். அதை நம்ம கொண்டாடணும். ஏன்னா ஒவ்வொரு தோல்வியிலையும் பாடம் இருக்கு. தோல்வியை தட்டி கழிக்காம, அதை வெறுத்து ஒதுக்காம, அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு உங்க கதையில சில திருத்தங்களை நீங்க செய்யணும். புதுசா எழுத போற கதையில இந்த தோல்வியை எது கொடுத்துச்சோ அது இருக்கக்கூடாது. தவறுகளை ரிமூவ் பண்ணி சக்சஸை மட்டும் எதிர்பார்த்து உங்க கதையை நீங்க எழுதணும். அடுத்து நம்பர் 5, உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கோங்க. நீங்க இருக்கிற இடம் எப்படிப்பட்டதோ அப்படிதான் உங்க கதை எழுதப்படுது. சோ உங்களை சுத்தி பாசிட்டிவான மக்களை வைங்க. தானா உங்க கதையை நீங்க மாத்தி எழுதுவீங்க. உங்க செயல்கள், எண்ணங்கள் எல்லாமே மாறும். வாழ்க்கையில நெகட்டிவிட்டி தான் இருக்கு. என் கதையை நான் மாத்தி எழுத போறேன்னு ஆசைப்பட்டா உங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய மக்கள், உங்களை பாராட்டக்கூடியவங்க, என்கரேஜ் பண்ணக்கூடியவங்க, சப்போர்ட் பண்றவங்க, இவங்கள தான் உங்க கூட நீங்க வச்சுக்கணும். இவங்க கூட நல்லா பழகுங்க. பாசிட்டிவிட்டியையும் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டை உருவாக்குங்க. பாசிட்டிவிட்டி தான் வெற்றியை கொடுக்கும். அடுத்து நம்பர் 6, நம்மள முழுசா நம்ம ஏத்துக்கணும். லைஃப் ஸ்கிரிப்டை திரும்ப எழுதணும்னா அவ்வளோ ஈஸி ஒன்றும் இல்லை. ஏன்னா வாழ்க்கை முழுக்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் தான் நம்ம பார்த்துருப்போம். தோல்வி, வருத்தம், வெற்றி, இப்படி எல்லாத்தையுமே மொத்தமா சந்திச்சிருப்போம். இந்த நேரத்துல நம்மள நாமே பணிவா இரக்கத்தோட நடத்தணும். நம்மளோட கஷ்டங்கள், தவறுகள், பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே ஏத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்டேயே கொடூரமா நடந்துக்க கூடாது. உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, இங்க இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. வாழ்க்கை கதையை மாத்தி எழுத நீங்க இப்படிதானே உங்களை முழுசா நீங்க ஏத்துக்கணும். அடுத்து நம்பர் 7, எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எழுந்துக்கணும். நம்ம நடக்கிற இடமெல்லாம் கண்ணி விடிதான். அதுக்கு பயந்து கீழே குனிஞ்சே வாழ முடியாதுல்ல. விழுந்துட்டு எழுந்திருக்காம அப்படியே துவண்டும் போக முடியாது. பிரச்சனை வந்தா எல்லாம் நம்மள திட்டுவாங்க, இஷ்டத்துக்கு விமர்சிப்பாங்க. அது கஷ்டமா தான் இருக்கும். போதுண்டா, யாருக்கும் தெரியாம வாழ்ந்துடலான்னு நினைக்க தோணும். ஆனா நம்மளால முடியும். எத்தனை சவாலா இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் நம்ம நினைக்கிறப்போ, நம்புறப்போ உங்களால திரும்ப எழுந்து வர முடியும். அடுத்து நம்பர் 8, நன்றியோட இருக்கணும். ஆல்ரெடி எழுதின கதையில வாழ்ந்ததும் வாழ்க்கை தான். இனி மாத்தி எழுத போறதும் நம்ம வாழ்க்கை தான். இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கோமேனு தலையில அடிச்சுக்காம, இப்படியாவது வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தோமேனு அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, இனிமே நீங்க மாத்தி எழுத போற கதைக்காகவும் நன்றியை சொல்லிட்டு உங்க பயணத்தை ஆரம்பிங்க. இந்த நன்றி இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை கதை புதுசா எழுதப்படாது. தினமும் கிடைச்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி பாருங்க. பாசிட்டிவானதை மட்டும் யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் கிடைச்சிருக்கோ, கிடைக்க போகுதோ எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணா நம்ம கதையவே நம்ம மாத்தி எழுதலாம். அடுத்து நம்பர் 9, உங்களை நம்புங்க. கடைசியில நமக்கு கை கொடுக்கறது நம்ம மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கை தான். நம்ம வாழ்க்கையவே இது மொத்தமா புரட்டிடும். எப்படி இருக்க பாரு, போய் மூஞ்ச கண்ணாடியில பாருன்னு சொன்னவங்கெல்லாம் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு பிரமிச்சு சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க மாத்த முடியும். உங்க திறமைகள், பலம், மாற்றத்துக்கான கெப்பாசிட்டி எல்லாத்து மேலேயுமே நம்பிக்கை வைக்கணும். நமக்குள்ள இருக்க சக்தி மேல நம்பிக்கை வைக்கணும். இதுதான் எந்த ரிஸ்கையும் எடுக்க வைக்கும். எவ்வளவு விமர்சனங்களை சந்திச்சாலும் உங்களை மோட்டிவேட்டாக வைக்கும். பல வாய்ப்புகளை நம்ம வழியில கொண்டு வரும். அதனால நம்புங்க, உங்களால முடியும்னு நம்புங்க. உங்க வாழ்க்கையவே மாத்தி எழுதலாம், பெஸ்டான கதையா எழுதலாம். வெற்றிங்கிற ரோட்ல காத்தடிக்கும், புயல் வரும், மழை பெய்யும், செழிப்பா இருக்கும், இப்படி பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். உங்க வாழ்க்கை கதையை மாத்தி எழுதுறது அப்படிங்கிறது நீங்க புது மனுஷனா மாறுறது இல்ல. நீங்க யாருன்னு தெரிஞ்சு, உங்க பலம் என்னன்னு புரிஞ்சு, உங்க பலவீனத்துல இருந்து பாடங்களை கத்துக்கிட்டு சரியான முடிவுகள் எடுத்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நேரான வழியில பயணிக்கிறது தான் லைஃப் ஸ்கிரிப்டை மாத்தி எழுதுறது. நீங்க வெறும் ப்ராடக்ட் இல்ல, உங்க விதியை கட்டமைக்கிற கிரியேட்டர். உங்க கையில தான் பெண் இருக்கு. சோ கதைய மாத்தி எழுதுங்க. எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு முதல்ல இருந்து போடுங்க. அந்த கோட்டோட முடிவு வெற்றியா மட்டுமே இருக்கட்டும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஞாபகமா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.